பிக் பாஸ்ல ஒரு பக்கம் உங்களோட ரீல் அறுந்து போச்சு, நடிச்சது போதும், இதெல்லாம் நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆதிரை மற்றும் எஃப்ஜேக்கு இடையே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப லைவ்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க. எஃப்ஜே மற்றும் ஆதிரை மாத்தி மாத்தி சண்டை போட்ட தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இதற்கு நடுவுல பார்வதி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒளிச்சு வச்சாங்கல்ல அந்த சாக்லேட் டிப்பு, அதை எடுத்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து ஒரு கொண்டாட்டம் போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆதிரை மற்றும் எஃப்ஜேக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாத யாரும் இல்லை, தெரிஞ்சிருக்கும் மோஸ்டா. ஓகே, என்ன பண்றாங்க இன்னைக்கு ஆதிரை வந்து இன்னைக்குதான் தன்னைத்தான் சூப்பர் டீலக்ஸ் மெம்பராக உணர்ந்த தருணத்தை நான் பார்க்கிறேன். ஆதிரை வந்து இப்பதான்ப்பா என்கிட்ட பவர்லாம் இருக்கு, சூப்பர் டெலிக்ஸ் மெம்பர்ப்பா, இப்ப பாடுற ஆதிரியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி இறங்குறாங்களாம். ஓகே, அப்ப என்ன பண்ணாங்க, காலையிலேயே தோப்பு கரணம் கொடுத்தாங்க, நான் சொன்னேன், அதை பண்ணாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? எஃப்ஜேக்கு. என்ன பண்ணணும்னா தோசை மாவு ஊத்திக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தோசை முடிச்ச உடனே தலைகீழ ஏதோ ஒன்று பண்ணுமா, தலைகீழ பண்ணிட்டு திரும்ப தோசை பண்ணுமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க்கை சொல்லியிருக்காங்க போல. தலைகீழ என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி எஃப்ஜே பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொன்ன உடனே ஆதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, எஃப்ஜே தோசை போட்டிருக்கும் போது அவன் கையை பிடிச்சிருக்காங்க. காண்டாயிட்டு எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு, தூக்கி அந்த கரண்டியும் மாவையும் தூக்கி போட்டு போயிருக்காரு. ஸோ முதல்ல இவங்க டாஸ்க் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கான உரிமை எல்லாமே சூப்பர் டீலக்ஸ் இருக்கு, அது மாற்றுக்கிறது இல்லை, தப்பு கிடையாது. ஆனா நீங்க போயிட்டு அவன் தோசை ஊத்திட்டு இருக்கும்போது அவன் கையை பிடிச்சி இழுக்கிறது, இது பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது டிஸ்டர்பன்ஸ் பண்ற வேலை. ஸோ நீங்க அந்த டாஸ்க்ல என்ன வேணா இதுகள் கொடுங்க, அதுக்குன்னு அவன் ஊத்திட்டு இருக்கும்போது அவன் கையை தொட்டும் போது அவன் காண்டாயிட்டான். இது வந்து எப்படின்னா, இது பர்சனல் கேமு தனியா பார்க்கணும், பர்சனல் தனியா பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கலந்த கலவையா இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி இது பர்சனலான விஷயம் தான் இங்க காரணமே. கையை பிடிச்சவனா வந்து தூக்கி போட்டு போயிட்டானா இதுல வந்து மாவையும் காரணையும் தூக்கி அடிக்கூடாது. எஃப்ஜேவோட ஆட்டிடியூட பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஃப்ஜே ஓவரா ஆட்டிடியூட் பண்றது, ஓவரா இந்த மாதிரி பிஹேவ் பண்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலும் மாத்திக்க முடியறது இல்லை, இதுதான் பண்றாரு. இது போட்டு போனவன என்ன பண்றாரு, திவாகர் பின்னாடியே போறாரு. உடனே சபரி 10 நிமிஷம் அவனே விட்டுருங்க, அவனே திரும்ப வருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதிரி போய் அங்க பேசுறாங்க. நான் டாஸ்க் கொடுத்தேன், அதை பண்ண தானே சொன்னேன், எதுக்கு மாவெல்லாம் தூக்கி போட்டு வர, இப்பெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்படின்ற மாதிரி. இது அப்புறம் எதுக்கு நீ கையை பிடிச்சி இழுத்த, எதுக்கு கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு. நான் சும்மா தான் பிடிச்சேன்ற மாதிரி ஆதிரி சொன்னபோது ஃபன்லியா பிடிச்சேன்னும் போது, ஆமா உங்களுக்குன்னா வேலை, நல்லா தின்னுட்டு உட்காருறீங்க, வரல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி, நல்லா தின்னுட்டு சுத்திட்டு இருக்கீங்க, உட்காரவா வந்திருக்கீங்க, நாங்களாம் அப்படியா, என்னன்னா நாங்களாம் வேலை செய்யறோம், நீ எல்லாம் வேலை செய்யாம தானே துண்டுருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே மேடம்க்கு ஹெவியா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஹெவி ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் வந்து கண்டிருக்காங்க. எப்படி பேசலாம், அவன் எப்படி பேசலாம், ஃபன்னா பண்ற சொன்னா கூட தின்னுட்டு உட்கார்ற அப்படின்ற மாதிரி பேசுறான். நாங்களாம் அவன் மட்டும் சாப்பிட்றது இல்லை, நாங்க மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோமா, நான் வீட்டுல அவங்க கூட தானே சாப்பிட்டுருக்கான், இப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் பர்சனலா பேசல, ஸோ வாய்க்கிலேயே மட்டும் அவனுக்கு பேச தெரியுமா, கேட்கறான்ல, தூங்குறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க என்ன பண்றீங்க சூப்பர் டிலக்ஸ்ன்னு கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நடுவுல என்ன பண்றாங்க, பார்வதி வந்து யார் டாஸ்க் பண்ணலையோ அவங்கள கேளுமா, ஜென்ரலா பேசாத, யார் பண்ணலையோ அவங்கள கேளு அப்படின்ற மாதிரி பார்வதி போட, நான் யாரை கேட்கணுமோ அவனை தான் கேட்டிருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கீங்களான்ற மாதிரி, அவனை தான் கேட்டிருக்கேன், அவனுக்கு புரியும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல உடனே சபரி வரார். சபரி வந்தோடனே இரு 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 வெயிட் பண்ண, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்கடா, ஏன்டா இப்படி அப்படின்னும் போது சபரி கூப்பிட்டு ஒரு பக்கம் எஃப்ஜேவையும் இன்னொரு பக்கம் இந்த ஆதிரியும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றாரு. உடனே எனக்கு பேச இஷ்டம் இல்லை, நான் போகணும் அப்படின்ற மாதிரி குளிக்க போறேன்னு சொன்னாரு. ஓகே, உனக்கு எப்படி இப்படிலாம் கோவம் வருது எஃப்ஜே, இந்த மாதிரிலாம் கோவம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க பேச உடனே சபரி, ஆமாடா அதுவும் கோவம் வருதுன்ற கண்ட்ரோல் பண்றா, நீ ஆரம்பத்துல இருந்து இந்த ஆக்ஷன்ஸ் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குடா, எதுக்குடா தூக்கி போட்டுலாம் வர, இது ரொம்ப தப்பா இருக்கு, அதுக்கப்புறம் அந்த டோன்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சபரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க டைம்ல அவ தான் சும்மா சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான்னும் போது யாரு, யுவ தூக்கி வச்சுக்கிறாங்க ஆதிரை. அப்போ வந்து என்ன சொல்றாங்க உடனே இவங்க, அவன் எங்க முகத்தை காட்டல, சிரிக்கல, கோவம் இதெல்லாம் எல்லாத்தையும் அவன் எப்போ எந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு எனக்கு தெரியல, அது மட்டும் நான் படிஞ்சு போகணுமா என்னன்ற மாதிரி ஆதிரை கேட்கறாங்க. ஸோ ஆதிரை கிட்ட எஃப்ஜே அவாய்ட் பண்றான்றது தெரியுது. ஸோ இதெல்லாம் காட்டல அப்படின்றத வந்து இங்க பேசுறாங்க. ஸோ இப்போ அந்த டாஸ்க் பிரச்சனையா இல்லை உங்களுடைய பர்சனல் பிரச்சனையான்ற கேள்வி தான் எல்லாருக்கும் வருது. ஓகே, அவன் என்ன சொல்றான், தோசை பிடிக்கிற கையில தோசை ஊத்திட்டு இருக்கேன், ஆல்ரெடி தோசை சரியா வரல, அதுவே நான் கன்னியாக்கா கிட்ட கேட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து கையை பிடிச்சா எனக்கு கோவம் வருமா வராதான்ற மாதிரி கேட்கறான். ஓகே,
இது உனக்கு பெரிய விஷயமா, தோசையாடா முக்கியம், அது அப்படியாடா முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே சபரி சொல்றான், ஆமாம்மா இந்த வீட்டுல தோசை நம்ம வீட்டுல எப்படி வேணாலும் ஊத்திக்கலாம், இந்த வீட்டுல எது வேணாலும் இதுவாக தான் இருக்கும், அப்படிதான் நடக்கும் போது கரெக்ட் ஓகே. நான் சூப்பர் டீலக்ஸ் போய் ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ணணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன், அது ஏன் இப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது உடனே சரி விடு, பிரச்சனை இல்லை விடு, ரெண்டு பேரும் காம அவங்க. உடனே சபரி கேட்குறான், இது பர்சனலா இல்லை டாஸ்கானும் போது டாஸ்கை பற்றி தான் பேசணும்ட்டு. அவங்க டாஸ்கையும் பர்சனலையும் குழப்பிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்றது சபரிக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. அப்போ ஆதிரி கிட்ட வந்து தோசை சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாங்க எல்லாரும். இப்போ ஆதிரி சாப்பிட்டா தான் தோசை சாப்பிட முடியும். பிக் பாஸ் ஆதிரி எனக்கு தோசை வேண்டாம், எனக்கு சாப்பிட முடியாதுங்க, எனக்கு வயித்தால போகுது அப்படின்னும் போது ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் காட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சபரி. என்னடா ப்ரூஃப் காட்டுறது சபரின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் என்ன சொல்றாரு, ப்ரூஃப்லாம் இல்லை அப்படின்னும் போது இல்லைங்க இவங்க சாப்பிட்டா தான் சாப்பிடணும்னு இருக்கா, எனக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குங்க, என்னால் சாப்பிட முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, இல்லை நீங்களே போய் சாப்பிட்டுங்க நான்லாம் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதிரி சொல்றாங்க. இப்போ ஆதிரி சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவேன்னும் போது ஆதிரியை ரெக்வஸ்ட் பண்ணி சாப்பிட வைக்கணும். ஆதிரி சாப்பிடலனாலும் பரவாயில்ல நாங்கள் போய் சாப்பிட்றோம்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா, அப்போ அன்னைக்கு பார்வதி பண்ணும்போது பார்வதிக்கு பர்சனல் ரீசன் சாப்பிட மாட்டேன், மைண்ட் அப்செட் இதெல்லாம் அப்செட் ஆயிருக்கு சாப்பிட மாட்டேன்னு போது இப்போ நீங்க போய் சாப்பிட வேண்டியது தானே. ஆனா பார்வதி சாரி கேட்டா மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்றீங்க. இந்த இடத்துல ஆதிரி புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் சாரி கேட்டார், நான் அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது தான், இதெல்லாம் பண்ணது என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவும் சாரி கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் மாத்தி கோச்சிக்கிட்டு இதை உடனே சபரி சொல்லிட்டான், நீங்க பர்சனலி இது ரெண்டுத்தையும் குழப்பிக்கிறீங்க, உங்க ரெண்டு பேருக்கு வந்து மெச்சூரிட்டியே கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த யாருக்கிட்ட எப்படி சொல்லணுமோ அதை சொல்லணும். பாரு என்கிட்ட வந்தா அவ பண்ற ஆக்ஷன்ஸும் எனக்கு சுத்தமா பிடிக்கல, பாருக்கிட்ட நான் அப்படி பண்ண மாட்டேன். ஸோ உங்ககிட்ட அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க. ஐ மீன் ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பான்ஸ் பண்ணு, கோவப்படாத, இதை கண்ட்ரோல் பண்ணிக்கின்ற மாதிரி பாரு அட்வைஸ் பண்ணி போயிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இந்த மாதிரி ஃபிளிப் ஆகக்கூடாதுல்ல, ஸோ அவன் எந்த டைம்ல எப்படி இருக்கான் ஏது பண்றான்னு எனக்கு தெரியல, ஸோ அதை கண்டுபிடிக்கவும் முடியல. இவன் வேற அடிக்கடி நான் நல்ல மூட்ல இருக்கானா கெட்ட மூட்ல இருக்கானா நம்ம போய் பேசலாமா வேணாமானே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஆதிரி பேச, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசுறீங்க, பேசாம வீட்டுக்கு போயிருங்க ரெண்டு பேரும் கிளம்பி, அதான் எங்களுக்கும் நல்லது பாக்குற ஷோ மெம்பர்ஸுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்வதி என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டு அந்த ஒரு காஃபி டிப் அந்த சாக்லேட் டிப்பை தேடணுன்ற மாதிரி தேடி பேசினோன்னே டீம் எனக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது இல்லை நீங்க போய் தேடுங்க நாங்கள் அப்புறம் வரன்ற மாதிரி. ஆக்சுவலி அவங்க வரலன்ட்டாங்க. பார்வதி போய் எதர்ச்சியா அங்க எஃப்ஜே கிட்ட பேச போகும்போது அந்த பவுல்ல ஒளிச்சு வச்சிருந்த கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு, பார்வதி ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஹாப்பியா ஜாலியா குதிச்சுக்கிட்டு போற சம்பவம் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, ஆதிரியை வந்து எஃப்ஜே கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்கும்போது, எப்பா நான் கொடுத்தா அதை நீ பார்க்கல இதெல்லாம் பண்ணலான்னு போது, நான் மூஞ்ச தூக்கி வைக்கல, நீ தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் மூஞ்ச இப்படியே வச்சுட்டு பேசிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னும் போது, சாரிமா நான் இது என் மேலதான் தப்பு விட்டுருமா அப்படின்னு நான் சொல்லிட்டாரு எஃப்ஜே. திரும்ப என்னன்னா ஐ கான்டாக்டே வைக்க மாட்டேங்கிறேன் நீண்டு, எம்மா திரும்ப பத்தியா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற, உங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாதான் நீங்க திருந்துவீங்க போல இருக்குன்ட்டு. இல்ல அதுக்கும் நான் தெளிவா ஆன்சர் பண்ணேன், திரும்ப இப்படிலாம் கேட்காத, நேற்று உனக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டேன், அதனாலதான் நேற்று கிளாரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் பண்ணலாம்னு நினைச்சேன், அதையும் நீ இப்படி பண்றேன்ற மாதிரி பேசி, இது வந்து பேசிக்கலி அவங்களோட ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கிற பர்சனலும் இந்த டாஸ்கையும் வச்சு ஒரு விதத்தை பண்ணணும்ன்ற மாதிரி ஆதிரி பண்ணியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதுல எந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்குன்னா, ஒரு பக்கம் எஃப்ஜே கரண்டியும் மாவை தூக்கி அடிச்சது அவருடைய தப்பு, அதுல மாற்றுக்கிறது இல்லை, அவருடைய பிஹேவியர் அப்படிதான் இருக்கு தப்பு, அது நியாயப்படுத்த விரும்பல. இன்னொரு பக்கம் எஃப்ஜே ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு அவன் பண்ணிட்டோம், ஆனா பர்சனலியும் டாஸ்கையும் புரியாம ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்களே, இது வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ஓகே, ஆக மொத்தத்துல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு, இது ஒரு உலகமாக நடிப்படா சாமி அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.